ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜாக் சோதம் கேமிங். ஸோ நான் போன வீடியோ என்ன போட்டிருப்பேனாங்க, ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன், அதாவது சுறாமீன் கேம் கைஸ். ஆனால் இன்றைக்கி நான் என்ன போட்டிருக்கேன்னா, நான் சின்ன வயசில் விளையாண்ட, அதாவது சைல்ட்ஹுட்டில் விளையாண்ட ஒரு கேம் கைஸ், ஸ்டிக்மேன். இந்த கேம் வந்து ஒரு சூப்பரான அட்வான்டேஜ் இருக்குது, ஆனால் அதே மாதிரி ஒரு மைனஸ் இருக்குது. இந்த கேம் வந்து மல்டிப்ளேயர்னால் 4 பேர் விளையாடலாம் கைஸ். ஆனால் 4 பேர் விளையாண்டாலும் ஒரே ஃபோனில் தான் விளையாட முடியும். ஆளுக்கு ஒரு டச் இருக்கும் கைஸ். சப்போஸ் 2 பேர்னாலும் இங்கே இடம் இருக்குது, 3 பேர்னாலும் இங்கே இடம் இருக்குது. இல்லை அட்வான்டேஜஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கேம் ப்ளே தான் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட்டு கேமுக்குள்ளே போகிறேன். ஓகே, எல்லாத்துக்கும் ஓகே கொடுக்க வேண்டியதான். இதில் வந்து எக்கச்சக்கமான கேம் இருக்குது கைஸ், எக்கச்சக்கமாக இருக்குது, நிறைய கேம் இருக்குது. உங்களுக்கு எந்த கேம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த வீடியோவில் எந்த கேம் போகலான்னா, அதுக்கு முன்னாடி கேரக்டர் சூஸ் பண்ணிட்டு வந்துடலாம். டோர்னமெண்ட் வேணாம், அதுதாங்க ஸ்டோரி. இங்கே பாருங்கள், சொன்ன மாதிரி 4 பேர் விளையாடலாம். ஆனால் ஒருத்தர் விளையாடினாலும் சரி, 3 பேர் கம்ப்யூட்டர் விளையாண்டுக்கும். நமக்கு நோ ப்ராப்ளம், நம்ம ஈஸியாக அந்த கேமை விளையாண்டுக்கலாம். 4 பேர் விளையாண்டாலும் விளையாண்டுக்கலாம், இல்லை ஒருத்தர் 2 3 பேர் எப்படி விளையாண்டாலும் விளையாண்டுக்கலாம். இதில் காயின்ஸ் நம்ம எடுக்க இந்த மாதிரிலாம் நிறைய அன்லாக் பண்ணிட்டே வரலாம், கலர் மாற்றிக்கிட்டே வரலாம். இப்போ என்கிட்ட 500 காயின் இருக்கா? இப்போ நான் 500 காயின் தான் இருக்கேன். எனக்கு ரெட் கலரா, பச்சை கலர் வச்சுக்கலாமா? சரி, ரெட் கலர் நல்லா தான். ஓகே கேஸ், நம்ம ஃபஸ்ட்டு இப்போ கண்ட்ரோல்ஸாக மறந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன வயசில் விளையாண்டேன். நான் 1P தான் இருக்கேன், 1P. அது 4 பேர் இருக்குங்க, 4 பேர் காமிச்சா 4 டச் வரும். அது நீங்கள் விளாண்ட தெரியும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு மேப்பே போவோம். 3 பேர் கம்ப்யூட்டர் பேய். ஃபஸ்ட்டு பேயை தொட்டால் அவங்களும் பேய மாறிடுவாங்களா? அப்படின்னா பேய மாதிரிலாம் கண்ட்ரோல் கிடைக்கும். ஓய்யோ, என்ன யாரும் நெட்டுக்கல. இங்கே வரானுங்களே, அந்த டேஸ்ட் வச்சேன். பிளேயர் 1 வின்சன் இருக்குது, காயினும் கிடைக்கும் நமக்கு. ஸோ நம்ம ப்ளே கேன் வேணுன்னா ப்ளே கேன் பண்ணிக்கலாம், நம்ம இன்னும் போய்க்கலாம். நம்ம கேம் ஜெயிக்க இந்த ஸ்டார்ஸ் வந்து டெவலப் ஆகும். அதாவது வயசு ஏறி நமக்கு இதுவும் காசு கொடுக்கும் கைஸ். ஓகே, நமக்கு அது முக்கியம் இல்லை. நம்ம இப்போ இந்த கேம் விளாண்டோம். எனக்கு ஒரு கேம் ரொம்ப பிடிக்கும் கைஸ், அதில் நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். சரி, நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா விளாண்டு காமிக்கிறேன் கைஸ், நோ ப்ராப்ளம். இந்த கேம் விளையாடலாம். நான் தான் ரெட்டு மறந்துட்டேன். ஐயோ, டச் எல்லாம் போச்சு. இந்த கேம் நான் ஷார்ட்ஸ்லேயும் போடுவேங்க. சரி, நான் அதில் கூட வந்து பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸில் தான் போடலான்னு நினச்சேன். சரி, நான் ரெட்டு தெரியாதுன்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு லெவல்னால முடிச்சிடுவேன். போக போக லெவல் டஃப் ஆகிட்டே இருக்குங்க. ஆனால் இது 4 பேர் விளையாட போது வந்து ரொம்ப கடுப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜாலியாகவும் இருக்குது. இந்த வெயிட்லாம் எடுத்துகிட்டு போவோம். இதெல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதில் என்ன நிறையப்பட்ட கேம்ஸ் இருக்குது, நான் எல்லாத்தையும் விளாண்டு காமிக்கிறேன். ஆனால் அது ஒரு வீடியோ போடுறது, நான் நிறைய வீடியோ எடுக்கிறேன். 3 பாயிண்ட் எடுத்தால் இந்த கேமில் எனக்கு கார் கேம். இதுக்கு 47 கார் கிடைக்குது, காயின் கிடைக்கும். எனக்கு போய்க்கலாம் பாருங்க. இப்போ லெவலப் ஆகிடுச்சு. ஏன்னா 2 கேம் ஜெயிச்சிருக்கேன், லெவலப் ஆகிடுச்சு. இப்போ லெவலப் பண்ணேன். பேபி 1 வயசு. இப்போ எனக்கு 200 காயின் கிடச்சிருக்கு. இந்த 200 காயின் நான் ஸ்டோரில் போய் எனக்கு இந்த கலர், ஓகே, இந்த கலர் நல்லாயிருக்கு. ஹேட்டா, இந்த கௌபாய் ஹேட் நல்லா இருக்கு. ஓகே, அச்சுமெண்ட்டில் அதுக்கு அன்லாக் ஆகிருக்கு. அச்சுமெண்ட் எங்கே இருக்குன்னா இதுலையா? இது இல்லைங்க, அச்சுமெண்ட் இருக்கும். அச்சுமெண்ட்டுக்கு நமக்கு காசு கிடைக்கும். செலவு பண்ண 500 ரூபாவும் கிடைக்குது. சரி, இப்போ நம்ம அடுத்து வேறு என்ன கேம் விளையாடலாம்னா, வேறு என்ன கேம் தான்? சரி, இந்த கேம் விளையாடலாம். ஹேட்டு வந்து வாங்கின கேஸ் நம்ம எக்யூப் பண்ண வாங்கினேன். இதுவும் அந்த கேம் தான் கேஸ். கடிச்சா அந்த ஜாம்பியாக மாற மாதிரி கேம் தான். என்ன கடிச்சிருக்கீங்கடா? விட மாட்டேன்டா. நான் தெரியத்தனமாக தப்பாக விளையாட்டேன். நம்ம பிளே கேம் கொடுக்குறேன். என்ன தள்ளி விட்டானுங்க கேஸ் அவனுக்கு மட்டும். நான் நீ சாப்பிட எதுக்கு என்ன தள்ளி விட்றேன்? கேஸ் வச்சு தள்ள முடியும். ஒரு 2 ஜாம்பி. இது அது மாதிரி இல்லையா? என்னடா எடுத்த வகத்தில் என்ன கிடைக்கிற ப்ளூ நைட்டா? அந்த டைம் நான் தான் கேட்ச் வச்சுட்டோம். ஆனால் நமக்கு தோக்கறனா என்னன்னே தெரியாது. ஸோ நம்ம கேமே விளாடுவேன். ஜெயிக்கிற வரைக்கும் இந்த கேம் விளாடப்பேன். தூக்கி அடிச்சிட்டானே. ஓகே, ப்ளூ மாறிட்டான். நான் அதுக்கு இந்த இடத்துல அந்த ஓரமாக நின்றுக்கிறேன். போனா கேட்குறாங்களா அங்கே? ஓகே, சரி, எல்லாம் யாரும் பிடிங்கடா. எனக்கு எல்லாம் வேறு. ஓகே கேஸ், நான் ஜெயிச்சிட்டேன். ஓகே, வேறு கேம் விளையாடலாம். கேஸ் இங்கே பாருங்கள், ரொம்ப நேரம் ஒரு கேம் விளையாண்டுட்டு இருந்தாலும் நமக்கு வந்து இந்த லெவலப் ஆகும்.
கைஸ் நம்ம அடுத்து என்ன கேம் விளையாடலாம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்ன கேமு? ஓ இந்த வெடிக்கிற கேம் கைஸ். இந்த இடத்துல இருந்தால் செத்து போயிடுவாங்க வெடிச்சு. அந்த இந்த இந்த கலர் கையில் இடத்துல தான் இருக்கும். ப்ளூ செத்துற பாருங்களேன். 2 பேர் தள்ளி விட்டு கூட நம்ம ஜெயிக்கலாம் அந்த கேமில். இப்போ 11 ஆச்சு, 400 ரூபா கிடச்சிருக்கு. சரி நம்ம ரொம்ப நேரமாக இதே விளாண்டுருக்குறோம். நம்ம டோர்னமெண்ட் போகலாமா கைஸ்? டோர்னமெண்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டோருக்கு போய் வாங்கினால அதை செலக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்போ தான் கேமில் போய் தலையில் இருக்கும். சாம்பியன்ஷிப் பிளேயர் ரேங்க் பேட்லாம் சாம்பியன்ஷிப் பிளேயர் கொடுப்போம். அதில் 7 கொடுப்போம். என்னன்னு தெரில, ரேண்டமா என்னதுண்ணே. ஓ நாமளே இந்த டோர்னமெண்ட்டை தொட்டு விளாண்டுக்கிற மாதிரி கேஸ் என்ன கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ரேண்டம் கொடுத்தாலும் ஓகே தான், நோ ப்ராப்ளம். என்னன்னு தெரில, இதுவும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒன்று விளாடுவோம், இது 2 விளாடுவோம். ஆனால் விளாண்டதில்ல இது. ஓ 7, ஓ 9 தொட்டு 9ஆ? ஓ பேய் கேம் தொட்டல் கேஸ். இல்லைன்னா ஓ 3rd லெவல் நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் நேற்றுக்கு கேஸ். நான் அடுத்து என்ன கேம் ட்ரை பண்ணுறோம் நீங்கள் சொல்லுங்கள் கைஸ். ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு டோர்னமெண்ட் போகலாம். மறக்காமல் வந்து கேஸ் இதில் பாயிண்ட்ஸாக யார் அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ 1st place 2nd place 3rd place அதுக்கப்புறம் அவுட் சொல்லி பிரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நோ ப்ராப்ளம். ஐயோ எடுத்தோடனே பெய்யா மாதிரி தோத்துட்டேன். அதாவது அச்சு போகும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு கைஸ். இல்லைன்னா நடக்காது. நீங்கள் வேறு நான் தான் அழுகுறேன். எல்லாருமே ஈக்குவலில் இருக்கிறோம். இப்போ என்னடா இது இது என்ன கேமு? ஓ எப்படி ஏன்ட்ட கொடுத்து வந்துடும். டேட்டில் டைம் போயிட்டுருக்கு. டைம் போயிட்டுருக்கு. ஐயோ அந்த டைம் கேட்குதா கேஸ்? உங்களுக்கு டைம் கேட்டுச்சுன்னா நான் பேசுறது கேட்குதா இல்லையா கைஸ்ன்னு எனக்கு வந்து சொல்லுங்கள் கைஸ். ஏன்னா அதில் வந்து செட்டிங்ஸ் என்னன்னு தெரில கைஸ். சவுண்டுன்னு சொல்லி இருக்குது இதில். இந்த செட்டிங்ஸ் தானா? சவுண்டு பாதியில் வச்சா போதும் கைஸ். சரியாக கேட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் கத்திக்கிட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். நோ ப்ராப்ளம் கைஸ். சவுண்டு பாதியில் கம் பண்ணியிருக்கேன் போய். சரி ரைட்டு விடுங்க. நம்ம டோர்னமெண்ட்டுன்னா அதை விடுங்க கைஸ். நம்ம இதான தொட்டிருப்போம் டோர்னமெண்ட்டில். ஏன்னா சவுண்டு கேட்க நினச்சி தான் நான் வந்தேன். சரி நம்ம இதோட அரைக்குறையாக நின்றுருக்கேன் கைஸ். இந்த சவுண்டுன்னு ஒன்று இருக்குல்ல கைஸ், அது வந்து கிஷின்னு கேட்டுட்ருக்கோம். அந்த சவுண்டு முடிய டைமில் அது பாம்பு அடிச்சிடும். அதுக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இல்லை கேஜிஎஃப்பில் வேலை செஞ்சுட்ருக்கானுங்க. தவறான அந்தாண்ட நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. இல்லை என் கையில் இதெல்லாம் ரேண்டமாக வருது. சரி ப்ளூ தான் மாட்டலாம். என்னடா வச்சுக்கூட வேணாம் வந்து இடிச்சுக்கூட இடித்தா இதாகும். கரெக்டாக ஜெயிச்சிட்டேன். ஓகே மேலுக்கு போய் நம்ம வேறு கேம் ட்ரை பண்ணலாம் கைஸ். அடுத்து வந்து நான் இந்த கேம் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த கேம் இந்த கடை ஷூட்டிங் கேம்னால் எனக்கு பர்ஃபெக்டாக வரும். சரி ஃபஸ்ட் லெவல்லேருந்து போகலாம். ஓகே ஏன் எடுத்தோடனே ஆராட்டி என்னதுடா அடி தரைக்கடித்தால் தலைக்கேறும். அந்த மாதிரி குட்டாம்பத்தில் அடித்தாலும் போய் விடுது. கைஸ் நாங்கள் மேலே ஹெல்த் போடுறது நோட் பண்ணிங்களா கைஸ்? ஹெல்த் போடுறது பட்டாசா அடிக்கிறேன். ஒரு எங்கேயும் அடித்தா ரெட்டுக்கு போய் எனக்கு ஹெல்த்தே குறையில. இப்போ வரைக்கும் எனக்கு எவ்வளோ அடிக்கல. அந்தளவுக்கு விளையாட வேண்டிய ஓகே ரெட்டு காலி ப்ளூ காலி எங்கேயும் அடிக்கிறேன். ப்ளூ சாவறான். ஓகே ப்ளூ காலி. இப்போ எனக்கும் அவனுக்கு தான் போட்டி. அளவுறான் குட்டாம்போக்கில் அடிப்போம். ஏன் எனக்கே வருது. ஐயோ ஓடு. ஓகே நான் தான் ஜெயிச்சிட்டேன் இந்த கேம்லையுமே. இந்த மாதிரி நீங்கள் வந்து டோர்னமெண்ட் விளையாண்டுருப்போங்க. அட்வென்ச்சரா இது என்னது? சரி கேஸ் அட்வென்ச்சர் ஒன்று போடுவோமா? ஃபஸ்ட்டுலேயே போடலாம். ஓகே என்னன்னு தெரியல. தாயக்கம்மா
எனக்கு 1. ஓ இதை போய் யார் விட்டாங்களோ அவங்க வின்னர். ஓகே கேஸ் ரொம்ப நேரம் போகுமோ. 1 அவன் 1க்கு போயிட்டான். ப்ளூ ப்ளூ விளாடுங்கடா டக்குன்னு. அவன் 5 போட்டான். 5னா அங்கே இருக்குது. அடிச்சுட்டு போகிறாமா. அடுத்து நான் தான். என்ன கைஸ் எனக்கு கடைசியாக விழுது. நியாயமே இல்லை கைஸ். என்னடா நியாயமாக விளாட்றீங்க. சரி எனக்கு செக் போஸ்ட் வைக்கணும். ஒரு 3 விழுந்தால் நல்லாயிருக்கும். 2 ஏன் 7 இப்படி பண்ணுற கிறுக்கி மெண்டல் பைபிளாம் லோடிங்க. என்னடா இது. ஓ இந்த கேமில் போய் விளாண்டா ஃபிஷ் கேம் தான் அன்லாக் ஆகுமா. யார் அதிகமாக மீன் பிடிக்கிறாங்க அதானே. மீன் பிடிக்கலாம் எனக்கு கற்றே தர வேண்டாம்டா நானே. இது அதண்டா இது ராட்சச மீன் வரலாம் வருது. ஓ இந்த ராட்சச மீன் வந்து இதை தொட்டி விட்டு போயிருங்க. என்கிட்ட தான்டா அதிக மீன் மாட்டோம். பிகாஸ் நான் மீன் பிடிக்கல. கிண்டுடா. ஐயோ ராட்சச மீன் வருது. சவா என் மீன் சேர்த்து யார்ட்டே போடுறானுங்க. நான் எதுவும் இல்லை தானே. ராட்சச மீன் வருதுடா விட்டுருங்களா. ஜெல்லி ஃபிஷ் கைஸ் அது வந்து என்ன பண்ணுறதுன்னா பிச்சக் பண்ணிட்டு போயிடுது. என் மீன்லாம் அவன் எடுத்துக்கிட்டான். என்கிட்ட பாயிண்டே இல்லை. இப்போ அந்நியத்து கம்மியாக இருக்கே. ஓகே ஒரு மீனை பிடிச்சி எடுத்துட்டேன். ஆரம்பத்தில் ஏகப்பட்ட மீன் வந்துச்சு. இப்போ கம்மியாக வருது அந்நியத்துக்கு. ஏய் ஜப்பா அவன் ஜெயிச்சிட்டான் கைஸ். அவன் கூட எத்தனை 81 18 தான் இருக்கான். நான் 20 வந்துட்டேனே. டைமருக்குள்ளே முடியணுமோ செகண்டா. சரி ஏதோ ஒன்று. சரி நீயா மண்ணு ஃபஸ்ட்டு. ஓ யார் ஜெயிச்சாலும் அவன் தானா. எதில் ஞாபகம் போடுறேன் அவன்கிட்ட. ஹெல்த்தில் ஹெல்த்து கம்மியான வெளியேறணுமா. சுற்றிட்டு வரான் வாங்கண்ணே. வச்சுக்கிறேன் நான் அவனை. காயப்பட்ட சிங்கத்தோட முடிஞ்சு கர்ஜனையோட மோசமாக இருக்கும்டா. நான் பார்த்தேன். செகண்ட் பிளேஸில் நான் 3 செக் போஸ்ட். ஓ இன்னும் 3 இருக்கா. அடுத்து யார் இவன் தான். திட்டிக்கிட்டு போவானா. போயிட்டான். சும்மா நாச்சுக்கு போயிட்டான். குத்திட்டில் இருக்கும் போல். அது வரைக்கும் நான் தான் கேஸ். அடுத்து ப்ளூ போனானா இல்லையா. ப்ளூ. இந்த கேம் முடிய ரொம்ப நேரம் ஆகுது. சரி நான் கேட்குறது நான் முடிஞ்சு யூடியூப்பில் காமிச்சிட்டு போனால் தானே கைஸ். இந்த கேம் ட்ரை பண்ணலாம் கைஸ். இது ரொம்ப நல்ல கேம். ஆனால் நான் இப்போ வரைக்கும் மல்டிப்ளேயராக விளையாண்டதில்லை. நார்மலாக தான் விளையாடுறேன் ஒருத்தனா. நீங்கள் வேணால் 4 இல்லை 3 2 கூட மல்டிப்ளேயர் விளையாடலாம். இந்த பாறை வந்து விழுச்சுன்னா செத்துருவானுங்க. இல்லைன்னா மஞ்சள் கலரில் பாறை விடுது. ஓ செத்து போனோட ஞாபகம் பிடிக்குமா உங்களுக்கு. கொண்டு போட்டீங்க. என்னோட குட்டியாக வரேன். ஓ கொல்ல முடியும் நம்ம அந்த மாதிரி வந்து. எனக்கு 3rd பிளேஸ் கைஸ். ஃபஸ்ட்டு வந்து ரெட்டு தான் ஃபஸ்ட்டு. அவன் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த புதையில் எடுப்பானோன்னு நினைக்கிறேன். புதையில் அங்கே இருக்குது. 7 இப்படி பண்ணுறீங்க. பிளேயர் மாதிரி எல்லாத்தையும் அடித்து சாவடிக்கிறீங்க. திருப்பி மெண்டல் போய் போடுவீங்களா. அடுத்த டைம் அடித்தாங்கன்னா நான் தூக்கி அடிக்கப்படுவேன். கேஸ் நான் வேறு என்ன கேம் ட்ரை பண்ணலாம் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் கேஸ். நான் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுவேன். எல்லாத்தையும் காமிச்சிட்டு அந்த கேமை எரேஸ் பண்ணலாம் தான் கேஸ். கேஸ் நெக்ஸ்ட்டு நான் மைண்ட் கிராஃப்ட் போடலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. மைண்ட் கிராஃப்ட் போட்டால் இல்லை நம்ம ஏன்னா நிறைய பேர் போட்டாங்க. இது என்னது இல்லை எனக்கு எதுவும் வேணாம். சரி ஷீல்டில் போட்டு சும்மாச்சு. 7 டடன் சாவு ஏண்டா. புதையில் அங்கே இருக்கு. நான் அந்தாண்ட போய்க்கிறேன். புதையில் அங்கடா வச்சுருக்கான். இன்னும் நடுவில் நின்றுட்டுருக்கேன். லோடிங். ஓ இந்த கேமா கைஸ். இது எனக்கு தெரியுங்க. சின்ன வயசில் நான் கேம் விளையாட்டுறேன். இது என்ன இதுக்கிட்ட தப்பிக்கணும். அந்த பாக்ஸ்லாம் ஸ்லோ பண்ணணும் நம்மளை. நான் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப கிட்ட வந்துடுச்சு. ஓகே ரெட்டு செத்துட்டான்.
டேடி செத்துடுறா ப்ளூ செத்துட்டான். நான் தான் ஜெயித்தேன். நான் செத்துறேன் கடைசியில். ஜெயிச்சுட்டு தான் செத்தேன். கவுபாய்னா சும்மா. ஸோ அப்போனா எனக்கு தான் ஃபஸ்ட்டு எனக்கு பீரங்கி குட்டே கிடச்சிருக்கு. ஓகே ரிவெஞ்ச் எடுக்கிற நேரம் வந்து ஏன்டா எத்தனை டைம் என் மேலே போட்ட சும்மா ஏன்டா நவுத்து முடியல என்னால். ஓ என்ன கைஸ் இது வரமாட்டேங்குது. இது லேக் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து ப்ளே பண்ணுற விஷயம் இப்போ நான் போடலடா விடுங்கடா. ஐயோ லேகில் நின்றுச்சு கேஸ். மேம் ஸோ சாரி கேஸ், என்னால் காமிக்க முடியல. அது வந்து லேகில் ஆயிடுச்சு கேஸ். அந்த மாதிரி இந்த கேம் நீங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள் கேஸ். இது என்னது சரி இந்தியான்னு சொல்லி கொடுப்போம். இந்தோனேஷியாலாம் வருது. இல்லை இந்தியாவை காணும். போராடி இந்தியாவே காணும். சரி நம்ம அடுத்து எந்த கேம் விளையாடலாம்னா கைஸ் உங்களுக்கு நான் ஃபேமஸான கேம் மட்டும் காமிக்கிறேன். ரொம்ப ஃபேமஸான கேம் கைஸ் இதெல்லாம். என்னடா ஒரு கேம் கூட கண்ணில் பண்ண முடியும் இந்த நேரம் பார்த்து. கைஸ் நீங்கள் கவலைப்படாதீங்க கைஸ், நான் நல்ல கேமாக தான் எடுத்து காமிட்டேன். விளையாடலாம். கைஸ் இது என்னன்னு சத்தியமாக தெரியல. சைடில் ஏதோ கொடுக்குது. செத்துறேன். ஹார்ட்டை தூக்கி ஸ்டெம்பிள் அடிச்சு அவுட்டாக இருந்தால் நானே தண்ணிக்குள்ள குதிச்சு அவுட் ஆகிறேன். முடியாதுடா. நான் அந்த கண்ட்ரி கொடுத்தனா எனக்கு அந்த லாங்குவேஜ் கிடைக்குதா? வீடா கேஸ் இந்த மாதிரி ஏமாற்றவும் செய்யலாம் கேஸ். அவெல்லாம் ஓடி எனக்கு சிரிப்பிச்சுப்பா அதுங்க சிப்பிச்சுப்பா இருக்கு. எனக்கு ஓடி போய் விழுகுறானுங்க. கண்ட்ரி நம்ம இங்கிலீஷ்லேயே மாற்றிப்போம். ஒன்றும் புரிய மாட்டேங்குது எனக்கு. சரி ஏதோ கொடுத்துட்டாண்ட வித்தியாசமா கண்டதெல்லாம் ஓப்பன் ஆகுது. ப்ளவுஸருக்கு எதுக்கு போகிறேன் கேஸ்? அது ப்ளவுஸருக்கு போயிடுச்சு கேஸ். கவலைப்படாதீங்க கேஸ். ஓகே சார், நம்ம கிளைம் இப்போ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்ஜாய். நான் நெக்ஸ்ட்டு எந்த வீடியோ போகலான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ், லைக் பண்ணிடுங்க கைஸ். நான் அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். என்ஜாய்.